Now we have a topic here. It's about good habits. Okay, so what are we going to learn about? It's about good habits. அதாவது நல்ல பழக்கங்கள். பசங்களுக்கு வந்து நல்ல பழக்கங்கள் தேவையா இல்ல கெட்ட பழக்கங்கள் தேவையா? ஆமா, you need good habits. அது நல்ல பழக்கங்கள் தான் தேவை இல்ல பசங்களுக்கு. So you need what? Good habits. So you need to learn what are the good habits. So I'm sure children you will be knowing some of the good habits. இப்போ பசங்களுக்கு உங்களுக்கு தெரியும்ல good habitsனா என்னெல்லாம் பண்ணணும், எப்படி இருக்கணும், வீட்ல வெளியில போனா எப்படி இருக்கணும், all that you know, how you should respect your elders. So you know some of them. Few things, few points you will be knowing. இப்போ கொஞ்சம் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல பசங்களுக்கு தெரியும். So we will learn something more from what you know. Okay, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சதுல இன்னும் கொஞ்சம் கத்துக்கலாம் சரிங்களா? Okay, so good habits. So what are the good habits children that you should follow? இப்போ good habitsனா நல்ல பழக்கங்கள் எல்லாம் என்னது, என்ன எப்படி நல்ல பழக்கம்னா என்ன செய்யணும்? Yes, the main thing is how you be clean. That is the good habits is you wake up in the morning, you wake up early. இப்போ நல்ல பழக்கங்கள் எல்லாம் ஆமா காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும்ல. You should not be very late. காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு பல்லு விளக்கணும், குளிக்கணும். Yes, you can see the picture தெரியுதா இல்லையா? Yes, and then what? You need to play. வெளியில் போய் விளையாடணும் சரிங்களா? Then you need to go to bed early. அதாவது சீக்கிரமாக எந்திரிக்குமே என்ன செய்யணும்? ஆமாம், நைட்டு வந்து சீக்கிரமாக தூங்கணும் சரியா? So all these are some systematic things. Okay, something that you should follow, the good habits that you should follow. இப்போ இது வந்து இந்த நல்ல பழக்கங்கள், these are some points which you should follow for good habits. Okay, so first again I'll tell you நல்ல பழக்கங்கள் means என்னது, then என்ன பண்ணணும்? ஆமாம், காலையில் கரெக்டாக இந்த டைமுக்கு தான் எந்திரிக்கணும். You must pray. After you wake up you must pray. ஏன்னா நீங்கள் பசங்க எந்திரிச்சோன்னு என்ன செய்வீங்க? ப்ரேயர் பண்ணுவீங்களா? ஏன்னா அதாவது என்னது, சாமி கும்பிடணும்ல, ப்ரேயர் பண்ணணும் சரிங்களா? ஸோ யூ மஸ்ட் டூ தட். யூ மஸ்ட் ப்ரஷ், யூ மஸ்ட் ஹேவ் யுவர் பாத், பல் விளக்கணும், குளிக்கணும், எல்லாமே நீட்டாக இருக்கணும். ஆல் தட் இஸ் கால் குட் ஹேபிட்ஸ். திருப்பி நைட்டில் வந்து சீக்கிரமாக தூங்கணும் சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ திங்ஸ் தட் யூ நோ. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, பசங்களுக்கு தெரியும். இப்போ வேறு எல்லாம் கற்றுக்கலாமா? வேறு குட் ஹேபிட்ஸ் என்ன எல்லாம் இருக்குன்னு கற்றுக்கலாமா? சரி. நவ் ஆஃப்டர் this share your things with your saplings or with all your people. That is share your things na. இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இப்போ என்னது உங்களுக்கு கையில் சாக்லேட்ஸ் இருக்குது இல்லை டாய்ஸ் இருக்கா இல்லையா? பசங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குல்ல டாய்ஸ் எல்லாம். அதெல்லாம் வந்து என்ன செய்யணும்? ஒன்றில் உங்கள் அக்கா அண்ணா இல்லை தங்கச்சியில் இருப்பாங்கல்ல, அவங்க கூட என்ன செய்யணும்? ஆமாம், ஷேர் பண்ணி விளையாடணும். இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன செய்யலாம்? ஷேர் பண்ணலாம் இல்லை? அவங்களுக்கும் கொஞ்சம் ஆஃப் இப்போ சாக்லேட் 2 சாக்லேட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம்? 2 சாக்லேட் இருக்குல்ல சில நேரம் பசங்களுக்கு. ஒரு சாக்லேட் வந்து ஃப்ரெண்ட்க்கு தரலாம், ஒரு சாக்லேட் நீங்கள் சாப்பிட்லாம். தட் இஸ் கால்ட் ஷேரிங். டாய்ஸ் என்ன செய்ய? ஆமாம், பாதி டாய்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தரலாம், பாதி டாய்ஸ் வந்து நீங்கள் வந்து விளையாடலாம். ஸோ யூ நீட் டு ஷேர். ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் கிடையாது, வீட்டில் மம்மியெல்லாம் இருப்பாங்கல்ல, மம்மி டேடி சில நேரம் தாத்தா பாட்டியில் இருப்பாங்கல்ல. அதனால் நீங்கள் சாப்பிட்றது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம்? ஷேர் பண்ணலாம். வேணுமான்னு கேட்கலாம் சரிங்களா? அவங்க வேணும்னா பரவாயில்ல, இல்லாட்டி வாட் யூ கேன் டூ, எஸ் யூ கேன் ஷேர். அவங்களுக்கும் ஆஃப் கொடுத்து பாதி கொடுத்து நீங்களும் பாதி சாப்பிட்டுக்கலாம் சரியா? தீஸ் ஆல் ஆர் குட் ஹேபிட்ஸ். ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ நீட் டு ஷேர் யுவர் திங்ஸ். ஓகே, தட்ஸ் அ வெரி குட் ஹேபிட் யூ நீட் டு ஹேவ், sharing. Okay, then the next one, you can see the pictures here about sharing, isn't it? Then do all your work in the correct time. இப்போ நீங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்து என்ன இருக்கும்? ஹோம்ஒர்க் இருக்கும், இல்லாட்டி படிக்கணும். மேம் வந்து சொல்லி தருவாங்கல்ல, இதெல்லாம் கற்றுக்கிட்டு வரணும், இதெல்லாம் ரீட் பண்ணணும் சொல்லி தருவாங்கல்ல. ஸோ வென் யூ கம் பேக் ஹோம், வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ? என்ன செய்யலாம்? ஆமாம், மம்மி இல்லாட்டி யாராச்சும் ஹெல்ப் பண்ணி என்ன செய்யலாம்? ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிடலாம் இல்லையா? ஸோ ஆஃப்டர் யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க் தென் யூ கேன் ப்ளே. வீட்டில் என்ன உங்கள் பசங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அது ஃபஸ்ட்டு கரெக்ட் டைமில் பண்ணணும் சரிங்களா? ரொம்ப அடம் பண்ணி இதெல்லாம் பண்ணக்கூடாது. யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஜஸ்ட் continue to play, okay, and waste your time வந்து எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சரிங்களா? ஸோ யோர் ஒர்க் யூ ஷுட் டூ இட் இன் த கரெக்ட் டைம். உங்களுக்கு என்ன பசங்களுக்கு இதுக்கு பசங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அந்த வேலை என்ன செய்யணும்? கரெக்டாக எல்லாம் முடிக்கணும். ஹோம்ஒர்க் செய்கிறது, குளிக்கிறதுக்கு உங்கள் வேலை, ப்ரேயர் பண்ணுறது, இதெல்லாமே யூ ஷுட் டூ இட் இன் அ சிஸ்டமேட்டிக் வே. ஓகே, இப்போ அம்மா அப்பா சொன்னால் தான் செய்யணும், அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது சரிங்களா? ஸோ யூ நீட் டு do things in the correct
time. So that is your do your thing works on time. So what are the other things? Do your works on time. Now what is the next point? Then you can see here about your eating habits. Okay, eating habits. What are the eating habits? அதாவது சாப்பிட்றது எப்படி சாப்பிட்ணும்? ஆமாம், நீட்டாக டேபிள் மேலே உள்ள டேபிளில் இப்போ சாப்பிடலாம் என்ன தட்டில் போட்டு தானே நீங்கள் சாப்பிடுவீங்க. டேபிள் மேலே நீட்டாக தட்டெல்லாம் வச்சு நீட்டாக உட்காந்து தான் சாப்பிடணும். இது நடந்து சாப்பிட்றது, விளையாடிட்டு சாப்பிட்றது, தட் இஸ் ஆல் நாட் குட். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, சரிங்களா? யூ நீட் டு சிட் இன் அ பிளேஸ், keep your food put your food on the plate or keep it on the table, and you should eat neatly. ஓகே, இப்போ சாப்பிட்றப்ப என்ன செய்யணும்? ஆமாம், நீட்டாக சாப்பிடணும், இல்லை கீழெல்லாம் கொட்டாமல், சரிங்களா? டேபிள் மேலெல்லாம் கொட்டாமல் என்ன செய்யணும்? எஸ், யூ நீட் டு சிட் அண்ட் ஈட் neatly. And when you are eating, you should close your mouth and chew your food. இப்போது பசங்க சாப்பிடுவாங்கல்ல, நீங்கள் சாப்பிடுவோம்ல, சாப்பிட்றப்ப என்ன செய்யணும்? ஆமாம், வாய் வந்து என்ன செய்யணும்? ஆமாம், க்ளோஸ் பண்ணி தான் மெதுவாக தான் மின்னி சாப்பிடணும், சரிங்களா? அந்த சவுண்டு வரக்கூடாது. சாப்பிடுமா ஒரு மாதிரி சவுண்ட் வைப்பாங்கல்ல, அந்த சவுண்டெல்லாம் வரக்கூடாது சாப்பிடணுமா, சரிங்களா? ஸோ யூ நீட் டு ரெஸ்பெக்ட் யுவர் ஃபுட் அண்ட் ஈட் யுவர் ஃபுட் neatly, okay, in a clean way. All right, now then help your parents at home. இப்போ வீட்டில் பசங்க நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? அம்மா இல்லை அப்பாவுக்கு ஏதாச்சும் வேலை எக்ஸ்ட்ரா வேலை இருந்துச்சுன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஹெல்ப் பண்ணலைன்னா இனிமேல் என்ன செய்யணும்? ஏன்னா மம்மிக்கு வந்து தான், அம்மாவுக்கு தான் வேலை நிறைய இருக்கும்ல வீட்டில். சமைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறது, இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? அம்மா தான் பண்ணுவாங்கல்ல. அதனால் வாட் யூ கேன் டூ, நீங்கள் என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பசங்களை முடிஞ்ச வேலை என்ன செய்யலாம்? கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே ஹெல்ப் பண்ணலாம், இல்லை? இப்போ என்ன செய்யலாம்? பாத்திரம் விளக்குறதுக்கு குட்டி குட்டி பாத்திரம் எல்லாம் இருப்பாங்கல்ல, அதெல்லாம் என்ன செய்யலாம்? நீங்களும் விளக்கி எல்லாமே நீட்டாக வைக்கலாம். வீடு கொஞ்சம் கூட்டலாம், பண்ணலாம் இல்லை? பசங்க வீடெல்லாம் கூட்டலாம்ல. எஸ், யூ கேன் ஆல்சோ ஸ்வீப் த ஹவுஸ். ஓகே, இஃப் நாட் யூ கேன் ஃபோல்ட் த க்ளோத்ஸ். இப்போ வந்து வாஷ் பண்ணுறது யார் வாஷ் பண்ணுவாங்க? ஆமாம், வாஷ் பண்ணுவாங்க. க்ளோத்ஸ் எல்லாம் யார் ஃபோல்ட் பண்ணி வைக்கணும்? எஸ், எல்லாம் வந்து அந்த மாதிரி கூட ஹெல்ப் பண்ணலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம்? காய்கறி கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி தரலாம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை என்ன செய்யலாம்? வீட்டில் ஹெல்ப் பண்ண. அம்மாவை மட்டும் கிடையாது, அப்பாவுக்கு ஏதாச்சும் வேலை இல்லை, தாத்தா பாட்டி அவங்களால ஏதாச்சும் செய்ய முடியல, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, தண்ணி எடுத்து கொடுக்கறது, இதெல்லாம் நீங்களும் வீட்டில் பண்ணலாம், சரியா? ஸோ that is also a good habit. Okay, the same way when you go to school, you need to listen to your teachers. இப்போ நீங்கள் ஸ்கூல் போகும்போது மேம் சொல்கிறதெல்லாம் உட்காந்து என்ன செய்யணும்? ஆமாம், கவனமாக நீங்கள் உட்காந்து கேட்கணும், சரியா? இல்லை மேம் கிளாஸ் நடத்தும்போது என்ன செய்யணும்? ஆமாம், நீங்கள் வந்து பேசிட்டு உட்காரக்கூடாது. தட்ஸ் நாட் அ குட் ஹேபிட். ஓகே, ஸோ யூ நீட் டு சிட் அண்ட் லிசன் டு யுவர் டீச்சர்ஸ். அதாவது மேம் என்ன சொல்கிறாங்களோ அதேபடி என்ன செய்யணும்? ஹோம்ஒர்க் பண்ண சொன்னால் ஹோம்ஒர்க் பண்ணணும், படிக்க சொன்னால் லேர்ன் படிக்கணும், சரிங்களா? ஓகே, தென் the main thing is when you go somewhere, okay, you can see the picture here, all the children are standing in a line. Yes, so when you go somewhere, you need to wait for your turn. Okay, so for example, like if I tell you, suppose you are going to an hospital or you are going to a shop, if there is a queue, you need to wait in the queue. இப்போ நீங்கள் வந்து கடைக்கு போகிறாங்க, இல்லாட்டி என்னது ஹாஸ்பிட்டல் போகிறோம், இல்லாட்டி நீங்கள் தியேட்டரெல்லாம் போவாங்கல்ல சினிமா பார்க்க, அங்கே என்ன இருக்கும்? ஆமாம், பெரிய க்யூ இருக்கும்ல டிக்கெட் வாங்குறதுக்கு, இது மாதிரி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஆமாம், க்யூவில் வெயிட் பண்ணி உங்கள் டேர்னுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். யூ ஷுட் நாட் புஷ் இன் டு அதர்ஸ். ஓகே, அண்ட் சப்போஸ் பீப்புள் ஆர் ஸ்டாண்டிங், ஸோ சப்போஸ் யூ ஆர் கோயிங் சம்வேர், தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டாண்டிங், யூ ஷுட் நாட் புஷ் இன் டு தெம் அண்ட் go to the நெக்ஸ்ட் சைடு. இப்போ நீங்கள் வந்து எங்கேயாச்சும் போகும்போது என்ன செய்யும்? ஆமாம், சில நிறைய பேர் நின்று பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க இடையில வந்து அவங்கள தள்ளிவிட்டு அந்த மாதிரியெல்லாம் நடக்கக்கூடாது, சரிங்களா? யூ மஸ்ட் சே வாட் ஆர் யூ சப்போஸ் டு சே? எஸ், யூ நீட் டு சே எஸ்கியூஸ் மீ, isn't it? இப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்? எஸ்கியூஸ் மீ அந்த மாதிரி சொல்லணும்ல. சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்க? எஸ், உங்களுக்கு வந்து வழி விட்டு தருவாங்கல்ல. ஸோ தட் டைம் யூ கேன் go to the next side. And in the same way, when someone offer you something, what are you supposed to say, children? Yes, you need to say thank you.
அதாவது இப்போ உங்களுக்கு பசங்களுக்கு யாராச்சும் ஏதாச்சும் வீட்டில் வந்து ஆண்டி அங்கிள் ஆர் யோர் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் எல்லாம் தருவாங்கல்ல, கிஃப்ட்டு சாக்லேட்ஸ் எல்லாம் கொண்டு தருவாங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் பசங்க? தேங்க்யூ சொல்லணும். என்ன சொல்லணும்? தேங்க்யூ. இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஆண்டி அண்ட் அங்கிள், மம்மி கிஃப்ட் வாங்கி தருவாங்க, டேடி வந்து கிஃப்ட் வாங்கி தருவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன செய்யணும்? அவங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாலும் என்ன செய்யணும்? தேங்க்யூ யூ மஸ்ட் சே. ஓகே, யூ மஸ்ட் நீட் டு சே தேங்க்யூ. Now the next thing is how you use your dustbins. So as what you are supposed to do, yes, the things which are supposed to be put in the dustbin, you should throw it in the dustbin, not to throw it wherever you stand. இப்போ ஏதாச்சும் பொருள் இல்லாட்டி குப்பை அதை டஸ்ட்பின் போடணும், நீங்கள் தான் போடணும். நீங்கள் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அக்கா அம்மா இல்லை இவங்க எல்லாம் வந்து பிக்கப் பண்ண மாட்டாங்க. You only need to put the things inside the dustbin. So these are the good habits that you need to follow. Okay, and now same thing, if you hurt someone, இப்போ நீங்கள் விளையாடிட்டு இருப்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட, சில நேரம் விளையாடிட்டு இருக்கும்போது என்ன செய்யும்? தெரியாமல் என்ன செய்யும்? ஆமாம், அவங்க விழுந்துருவாங்க. ஸோ யூ ஆர் நாட் சப்போஸ் டு லவ். அவங்க விழுங்கும்போது என்ன செய்யணும்? நீங்கள் சிரிக்கக்கூடாது இல்லை, அது வந்து தப்பு. நீங்கள் என்ன ஆமாம், அவங்க போய் ஹெல்ப் பண்ணி என்ன ஆச்சுன்னு எல்லாம் கேட்டு ஹெல்ப் பண்ணணும். யூ நீட் டு help them. When someone is in any pain or danger, what you must do? If someone hurts themselves, you need to go help those people. Okay, you should not be laughing at them, isn't it children? Yes, you should not do that. Now the same way, if you hurt someone, you need to say sorry. இல்லை உங்கள் மேலே ஏதாச்சும் தப்பு இருக்குது, தெரியாமல் ஏதோ சின்ன தப்பு செஞ்சுச்சுன்னா என்ன செய்யணும்? சாரி சாரி சொல்லணும். சரிங்களா? whoever it is, if it is your elders or younger, you need to say sorry to them. Okay, so these are the few things that you need to follow. And if you have done some mistake, இப்போ நீங்கள் வந்து தப்பு சொன்னால் ஆமாம் தப்பு, நான் தான் தப்பு பண்ணேன் அப்படி என்ன செய்யணும்? சொல்லி ஒத்துக்கணும். சரிங்களா? தப்பு பண்ண. ஸோ தட் இஸ் மீன்ஸ் யூ ஷுட் நாட் லை. பொய் சொல்லக்கூடாது. குட்டி பசங்க என்ன செய்யணும்? ஆமாம், பொய்யே சொல்லக்கூடாது. வீட்டில் அம்மா கிட்ட அப்பா கிட்ட இல்லை ஸ்கூல் போனாட்டி மேம் கிட்ட இவங்ககிட்ட யாருக்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது. உண்மை எதுவோ அது மட்டும்தான் சொல்லணும். ஆமாம், நீங்கள் தான் செஞ்சேன்னு என்ன செய்யணும்? நான் தான் செஞ்சேன்னு சொல்லணும். சரிங்களா? யூ ஆர் நாட் சப்போஸ் டு சே a lie. Okay, you are not supposed to lie. So these are few things that you should follow to be for good habits. Okay, so as I have written here, sharing is here, do your work on time, then do not lie, then accept your mistake, next one, you should be helpful to others. Okay, if you have done any mistake, you should accept your mistake and be helpful also to other people. Okay, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா என்ன செய்யணும்? ஆமாம், மற்றவங்களுக்கு என்ன உதவி செய்யணும். உங்களுக்கு முடிஞ்ச உதவி நீங்கள் செய்யணும். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த good habits. Okay, in the same way there are some bad habits here which you should not follow. I think children, you can see one picture over here. This boy is drinking the water from the kettle. தண்ணி இப்படி குடிக்கலாமா? இல்லை, இது வந்து பேட் ஹேபிட். இப்படி தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணி வந்து பாட்டில் இருந்துச்சுனாலும் இல்லாட்டி என்ன அது ஜக்குக்குள்ளே இருந்துச்சுனாலும் என்ன செய்யணும்? ஆமாம், டம்ளருக்குள்ளே ஊற்றி தான் தண்ணி குடிக்கணும். சரிங்களா? ஸோ தட் இஸ் பிகாஸ் everyone use the same water. எஸ், பிகாஸ் இப்போ பாட்டிலில் தண்ணி வச்சுன்னா நீங்கள் மட்டும்தான் குடிப்பீங்களா? அந்த பாட்டில், பெரிய பாட்டில் இல்லை, எல்லோரும் குடிப்பாங்கல்ல வீட்டில். அதனால் நீங்கள் வந்து அந்த பாட்டில் வச்சு வாய் வச்சு குடிக்கக்கூடாது. டம்பரில் ஊற்றி என்ன செய்யணும்? தண்ணி குடிக்கணும். Then the bad habits is, what are the bad habits here? Yes, playing, throwing the garbage from your house. So you can see the picture children, the garbage will fall on someone. இப்போ வந்து இது என்னெல்லாம் பண்ணக்கூடாது? அதாவது குப்பையெல்லாம் வந்து என்ன செய்யணும்? வீட்டிலேருந்து நீங்கள் வந்து உங்கள் தெருவில் தூக்கி போடக்கூடாது. ஓகே, யூ ஷுட் மெயின்டைன் தட். தென் ப்ளே வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யூ ஷுட் நாட் ஃபைட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் என்னது? சண்டை போடக்கூடாது, அப்புறம் அடிக்கிறது, கில்றது இதெல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? சண்டை போடக்கூடாது. தென்
the same thing, do not hurt the animals. இப்போ வீட்டில் வந்து நீங்கள் பெட்ஸ் வச்சுருப்பீங்கல்ல, நாய் பூனை, அவங்கள என்ன ஹர்ட் பண்ணக்கூடாது. கேன் யூ see the picture? Here the boy is kicking the dog. இல்லாட்டி நீங்கள் தெருவில் நடந்து போனாலும் சில நேரம் குட்டி பூனை நாயெல்லாம் பார்ப்பீங்களா, நீங்கள் அவங்கள என்ன செய்யணும், ஆமாம் மிதிக்கக்கூடாது இல்லை, சரிங்களா? யூ ஷுட் நாட் ஹர்ட் them. Then next thing is, do not play with the electric things. ஓகே, எலக்ட்ரிக் திங்ஸ்ன்னு என்ன உங்களுக்கு தெரியுமா? அதாவது ப்ளக் பாயிண்ட், வயர், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல வீட்டில், பசங்க வந்து அதெல்லாம் வச்சு விளையாடக்கூடாது, சரிங்களா? என்ன ஆகும்? ஆமாம், ஷாக் அடிக்கும்ல. ஸோ யூ ஆர் நாட் சப்போஸ் டு ப்ளே வித் ஆல் திஸ், ஆல் த எலக்ட்ரிக் திங்ஸ் யூ ஆர் நாட் சப்போஸ் டு ப்ளே வித். தென் ஸ்பெஷலி வித் த நெயில்ஸ், ஓகே, வீட்டில் இருக்கும்ல, அது வச்செல்லாம் விளையாடக்கூடாது. தென் யூ ஷுட் நாட் get down from the running buses. ஓகே, இப்போ ரோட்டில் போகும்போது என்ன செய்யணும்? ஆமாம், ரோட் மேலே விளையாடக்கூடாது. இப்படி இங்கே தெரியுதா? ரோட் மேலே விளையாடும் என்ன செய்யும்? பஸ் வரும், கார் வரும், ஏதாச்சும் இடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல, அதனால் ரோட் மேலே விளையாடுறது, இட்ஸ் ஆல் நாட் குட் ஹேபிட்ஸ். ஓகே, தென் யூ ஷுட் நாட் ஸ்டீல். ஓகே, அதாவது வீட்டிலேருந்து எங்கே போனாலும் வீட்டில் பொருள் வந்து அம்மா கிட்ட அப்பா கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லாமல் எந்த பொருளும் எடுக்கக்கூடாது. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போனாலும் என்ன செய்யணும்? உங்கள் பொருள் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். உங்கள் பொருள் இல்லாமல் வேறு ஏதாச்சும் பொருள் தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ ரோட்டில் போகும்போது உங்களுக்கு தெரியாதுல்ல, ஏதாச்சும் பொருள், இஃப் நாட் மணி, காசு ஏதாச்சும் கீழே இருக்கும்ல, அதெல்லாம் என்ன செய்யணும்? ஆமாம், நீங்கள் வந்து எடுக்கவே கூடாது. அண்ட் நோ ஸ்டீலிங், அதாவது வீட்டிலேருந்து யாருக்கும் தெரியாமல் காசு எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ காசு உங்களுக்கு தேவைப்பட்டால் என்ன செய்யணும்? அப்பாட்ட இல்லாட்டி அம்மாட்ட கேட்கணும், அவங்க பண்ணுவாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு தெரியாமல் வீட்டில் இந்த காசு எடுக்கிறது, பொருள் எடுத்துக்கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கறது, இல்லாட்டி ஸ்கூலில் இருந்து ஃப்ரெண்ட்ஸோட பொருள் எடுத்துகிட்டு வீட்டில் எடுத்துகிட்டு வருது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ தீஸ் ஆல் ஆர் பேட் habits. Okay, so you need to follow only good habits. நீங்க என்ன செய்யணும்? குட் ஹேபிட்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். அதாவது நல்ல பழக்கங்கள் மட்டும்தான் பசங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், கெட்ட பழக்கங்கள் தேவையில்லை, சரிங்களா?